Hi students, today we are going to see the supplementary story about the magic pencil. Okay, let's see the lesson, the magic pencil. Chris was a little boy who enjoyed going to school and doing all sorts of things except art and writing. Using brushes and pencils was not easy for him. So his artwork was never a happy ending and he would give up quickly. So Krish is a little boy in this lesson. He enjoyed going to school and doing all the works, whatever he needs, he will do all the works, all the types of works he will do, but he won't do the art and drawing. ஸோ எல்லா வகையான வேலைகளும் செய்வான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப இஷ்டம். ஆனால் ட்ராயிங் செய்யவே மாட்டான். ட்ராயிங்கோ இல்லை எழுதுறதோ அதை தவிர மற்ற எல்லாமே செய்வான். அவனுக்கு அந்த ப்ரெஷ்ஷோ பென்சிலோ பிடிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ ஒரு ஈஸியான வேலையே இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த ட்ராயிங்கே செய்யாமல் இருக்கான். ஸோ ஹிஸ் ஹார்ட் ஒர்க் வாஸ் நெவர் ஏ ஹாப்பி எண்டிங். எந்த ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணாலும், எந்த ஒரு ட்ராயிங் பண்ணாலும் கடைசியில் நின்று போயிடும். அது ஒரு இதே இல்லாமல் போயிடும். நல்லா வரலன்னா இது என்ன நல்லாவே வரமாட்டேங்குது அப்படின்னு போட்டு போயிடுவான். வேகமாக என்ன பண்ணிடுவான், இது நல்லாவே வரல, இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போட்டு போயிடுவான். ஹாப்பியாகவே இருக்காது. லாஸ்ட் எண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வரையலாம் அப்படின்னு சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவான். பட் அவனோட எண்டிங் ஹாப்பியாகவே இருக்காது. இட் ஓன்ட் எண்ட் வித் த ஹாப்பினஸ். But one day, Krish found a pencil of such lovely colors that he could not resist and he tried to draw a pencil. That is, draw a circle. So what happened? One day, he found a pencil. It was a lovely color pencil. ஸோ ரொம்ப அழகான ஒரு பென்சில், கலர் பென்சில். அவனால் தடுக்கவே முடியல. எப்படியாச்சும் ஒரு சர்க்கிள் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ரெசிஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல தடுக்கிறது. So as always, it did not go well. He was about to throw the pencil away. Just then his drawing began to speak to him. So எப்பவும் போல் அன்றைக்கி ஒரு சர்க்கிள் போடலான்னு நினச்சான். சர்க்கிள் போட போகும்போது அவனால் செய்ய முடியல. நம்மளால் இதுவும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு தூக்கி போடலாம் அப்படின்னு போகும்போது, சரி அந்த ட்ராயிங் தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், தூக்கி போடலாம் அப்படின்னு போகும்போது அந்த ட்ராயிங் இவங்கிட்ட பேசுது. So next, what does it speaks that we see? Hey, are you going to leave me like this? At least draw me a pair of eyes, said the drawing. Krish was shocked. He was shocked, but he managed to draw 2 little spots inside the circle. So அந்த சர்க்கிள் என்னன்னு சொல்லுது, என்னை இப்படியே விட்டுறியா, அட்லீஸ்ட் 2 கண்ணாச்சி வர அப்படின்னு சொல்லி கேட்குது ட்ராயிங். அப்போது அதை பேசுகிறத பார்த்துட்டு கிறிஷுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டான். சரி நம்ம எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி ஒரு 2 டாட்ஸ் வச்சிடலாம். ஸ்பாட்ஸ்னால் இங்கே 2 லிட்டில் ஸ்பாட்ஸ் அப்படின்னா டாட்ஸ். ஸோ சின்ன ஒரு புள்ளியை மட்டும் வச்சுட்டு விட்டுறான். ஸோ he draw the little spots inside the circle. Next, much better, now I can see myself, said the circle, looking around at itself. ஸோ ஓகே, முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. 2 புள்ளி கண் இருக்குது இல்லையா, வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குது. வாட் ஹாவ் யூ டன் டு மீ? நீ என்ன பண்ணியிருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். I don't draw very well, said Chris, trying to make excuses. நான் எனக்கு படமே வரைய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்கிறான். சரி ஓகே, no problem, said the drawing. I am sure that if you try again you will do better. Go on, rub me out. So Chris erased the circle and drew another one. Like the first one, it was not very round. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இன்னும் நல்லா ட்ராயிங் பண்ண முடியும், எனக்கு தெரியும், ஐ எம் ஷுர், எனக்கு தெரியும், நீ இன்னும் ட்ரை பண்ணினா இன்னும் நல்லா பெட்டராக செய்ய முடியும். சரி இதை
எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ட்ராயிங் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சர்க்கிள் வந்து சொல்லுது. ஸோ அதே மாதிரி கிறிஷ் என்ன பண்ணுறான், அந்த சர்க்கிளை எரேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ராயிங் பண்ணுறான். இன்னொரு ரவுண்ட் வந்து சர்க்கிள் வந்து போடுறான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அந்த ரவுண்டு வந்து அவ்வளோவா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரல. ஸோ ஹே யூ ஃபர்காட் மை ஐஸ் அகெயின், மறுபடியும் சர்க்கிள் மட்டும்தான் போட்டிருக்க, என்னோடய கண்களெல்லாம் ஏன் வரையல அப்படின்னு சொல்லி கேட்குது சர்க்கிள். ஓ யா I think I am going to have to teach you how to draw until you can do me well, said the circle with its quick squeaky little voice. Okay. ஆமாம்மா, நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நீ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீ பழகிற வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்க்கிள் வந்து தன்னோட கீச்சு அப்படிங்கிற சவுண்டு, கீச் கீச் அப்படின்னு பேசும் இல்லையா, சின்ன சின்ன அனிமேட்டட் ஸ்டோரியில் வந்து எப்படி இது பொம்மைகள்லாம் எப்படி பேசும், கொஞ்சம் கீச் கீச்சுன்னு பேசும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேகமாக சொல்லுது. ஆமாம்மா, உனக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ பழகிற வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்க்கிள் சொல்லுது. கிறிஷ் who was still shocked thought that this was a good idea. கிறிஷ் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை. சர்க்கிள் பேசுதே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மீளவே இல்லை. ஆனாலும் அவன் சொல்கிறான், ஓ இது நல்ல ஐடியா தான், நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான். ஹீ இமீடியட்லி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ட்ராயிங் அண்ட் எரேசிங் சர்க்கிள்ஸ். ஸோ சீக்கிரமாகவே என்ன பண்ணுறான், நல்லா வரைகிறான், அழைக்கிறான், வரைகிறான், எரேஸ் பண்ணுறான், இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ த சர்க்கிள் வுட் நாட் ஸ்டாப் சேயிங் ரப் திஸ் அவுட் பட் கேர்ஃபுல்லி இட் ஹர்ட்ஸ். சர்க்கிள் வந்து என்ன சொல்லுது, சரியாக வர வரைக்கும் நீ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அது கிறிஷ் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரப் திஸ் அவுட் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுது. இதை எரேஸ் பண்ணு, இதை எரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு வலிக்காமல் நீ எரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஹர்ட்ஸ்னால் வலிக்காமல் இருக்கிறது. ஸோ ட்ரா மீ சம் ஏர் குவிக்லி. ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு சில முடியெல்லாம் வரைஞ்சி விடு சீக்கிரமாக, எனக்கு பார்க்குறதுக்கு லாலிபாப் மாதிரி இருக்கேன் மொட்டையா அப்படின்னு சொல்லி ஃபன்னாக வந்து ரிமார்க்ஸ் சொல்லுது. ஃபன்னாக வந்து என்னது கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, இப்படி வர அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு. After spending the whole afternoon together, Krish could now draw the little figure much better than most of his classmates. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணா, ட்ராயிங் திருப்பி திருப்பி அழைக்க, மறுபடியும் ட்ரா பண்ண, மறுபடியும் அழைக்க, ரப் he was rubbing the drawing again and again and he was practicing. So he did the drawing better than his friends. ஸோ அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸை விட இவன் நல்லா பெட்டராக ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹி வாஸ் என்ஜாயிங் இட் ஸோ மச் தட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு ஸ்டாப் ட்ராயிங் வித் ஹிஸ் கிரேசி நியூ டீச்சர் ஆஃப் ஹிஸ். ஸோ அவன் அந்த என்ஜாய் பண்ணி அந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தான். அவனால் வரைய முடியலனாலும் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். யார் கூட, அவனோட கிரேசியான நியூ டீச்சர் கூட. வித்தியாசமான, கிரேசினா வித்தியாசமான ஒரு நியூ டீச்சர். யார்? ஹூ இஸ் த நியூ டீச்சர் ஹியர்? Yes, Circle is the new teacher. So, before going to bed that night, Chris gave his new teacher a hearty thank you for teaching him to draw. So, he thanked his teacher to making him to draw. So, கிறிஷ் வந்து என்ன பண்ணான், அவனோட நியூ டீச்சருக்கு வந்து நன்றி சொன்னான். என்னை வந்து இந்த அளவுக்கு ட்ரா பண்ண வச்சுட்ட நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ட்ராயிங் என்ன ஆன்சர் பண்ணுது, பட் ஐ டிடன்ட் டூ எனி திங் ஆன்சர் த லிட்டில் ட்ராயிங். ஸோ நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லுது. டோன்ட் யூ see that you have been practicing a lot and enjoying it all the while? I bet that's the first time you have done that. ஸோ நான் ஒன்றுமே பண்ணலையே, எல்லாமே நீ தான் செஞ்ச, நீ ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணி நீ தான் ப்ராக்டிஸ் பண்ண இல்லையா, ஒரு நிமிஷம் கூட இது இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் நீ தான் வந்து என்ன பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். மற்ற நேரம்லாம் நீ என்ன பண்ணிடுவ, இது வரல அப்படின்னு கிவ் அப் பண்ணிவிட்டு போயிடுவேன் இல்லையா, விட்டுட்டு போயிடுவேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்க, நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ராக்டிஸ், ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. நெக்ஸ்ட் கிறிஷ் ஸ்டாப் டு திங்க். கிறிஷ் வந்து யோசனை பண்ணுறதை நிறுத்திட்டான். த ட்ரூத் was that he had drawn so badly because he had never practiced more than 10 times at a time. ஸோ அவன் நினைக்கிறான், சரி நம்ம வந்து
இவ்வளோ தூரம் இவ்வளோ 10 தடவைக்கு மேலே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ ஹீ ஹேட் ஆல்வேஸ் டன் இட் ஆங்க்ரிலி. கோவத்தோடு தான் எடுக்கிறான், ட்ரா பண்ணுறான், வரல அப்படின்னா கோவமாக தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணங்காடி தான், ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அவனுக்கு இந்த ட்ராயிங் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ வாட் த லிட்டில் ட்ராயிங் ஹேட் செட் வாஸ் கரெக்ட். அப்போ நினைக்கிறான், அப்போது ட்ராயிங் சொன்னது கரெக்டு தான், நம்ம திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான் கிறிஷ். யூ ஆர் கரெக்ட் பட் தேங்க்யூ. நீ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்கிறான் ட்ராயிங்கிட்ட, நீ கரெக்ட், நீ வந்து சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுறான். ஹீ கேர்ஃபுல்லி கெப்ட் த பென்சில் இன் ஹிஸ் ஸ்கூல் பேக் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அந்த மேஜிக் பென்சில், அந்த பென்சிலில் வரைஞ்சாதான் நல்லா ட்ராயிங் வரும் அப்படின்னு நினச்சான் இல்லையா. ஸோ அந்த பென்சிலை வந்து பத்திரமா கொண்டு போய் அவன் பேக்கில் வைக்கிறான். So next morning, Chris jumped out of bed and went running to find his pencil, but it was not there. He searched everywhere, but there was no sign of it. ஸோ அடுத்த நாள் காலையில் வேகமாக ஓடி போய் குதிச்சு போய் பார்க்குறான், பெட்லேருந்து வேகமாக ஓடி போய் பார்க்குறான், அவனோட பென்சிலை பார்க்குறதுக்காக போகிறான். ஆனால் அந்த பென்சில் அங்கே இல்லை. அவன் எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறான், பட் அது இருந்த அறிகுறியே காணோம். The sheet of paper on which he had drawn the little figure, although still full of rubbing out marks, was completely blank. அந்த ஷீட் வந்து அவன் ட்ராயிங் பண்ணியிருப்பான் இல்லையா, ஃபுல்லாக ரப் பண்ணி பண்ணியிருப்பான். அந்த தடைகள் இருக்குது ஒழிஞ்சு வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே பிளாங்காக வெறுமனையாக இருக்குது. அந்த கம்ப்ளீட் ஷீட் வந்து வெறுமனையாக இருக்குது. இட் இஸ் blank. Krish was worried, and he did not know if he had spent the previous afternoon talking with the little man or whether he was dreaming all of it. ஸோ கிறிஷுக்கு கவலையாயிடுச்சு, உண்மையாலுமே வந்து நம்ம அந்த ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் கூட பேசலையா இல்லை வெறும் கனவா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டு செட்டில் த மேட்டர் he took a pencil and paper and tried to draw a little man. சரி, அப்போ என்ன தான் நடந்துச்சு, நம்ம என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து ட்ரை பண்ணலாம், நம்ம நேற்று வரைஞ்சது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், சரி நம்ம ஒரு லிட்டில் மேனை வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுறான். இட் டேர்ன்ட் அவுட் நாட் பேட் அட் ஆல் எக்ஸப்ட் ஃபார் எ கப்பல் ஆஃப் ரஃப் லைன்ஸ். ஓகே, ரொம்ப பேடாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஒரு சில ரஃப் லைன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும் இல்லையா, ஒரு ட்ராயிங் பண்ணோம்னா சரியாக கோடு போடாமல் விட்டுருப்போம், சரியாக லைட்டாக வந்து சர்க்கிள் போடாமல் விட்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும்தான் தப்பாக வந்திருக்கு. ஸோ ஹீ இமேஜின் ஹிஸ் லிட்டில் டீச்சர் டெல்லிங் ஹிம் டு ரப் அண்ட் ஃபிக்ஸ் தேம். ஸோ அதுக்கப்புறம் அவன் நினச்சி பார்க்குறான், இமேஜின் பண்ணுறான், நம்ம டீச்சர் யார், லிட்டில் டீச்சர் யார், சர்க்கிள் சொல்லியிருக்கு இல்லையா, ரப் அண்ட் ஃபிக்ஸ் தேம். ஸோ எதெல்லாம் சரியாக வரலையோ அதெல்லாம் மறுபடியும் எரேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி. ஸோ அதை வந்து நினைக்கிறான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறான், கிறிஷ் கிளாட்லி ரப்ட் அவுட் தோஸ் பிட்ஸ் அண்ட் ரீட்யூ தேம். ஸோ சந்தோஷமாக என்ன பண்ணுறான், சரி நம்ம எதெல்லாம் சரியில்லையோ, ஒரு சில லைன்ஸ் எல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுறான். He realized that the crazy little teacher had been right. ஸோ அவன் அதுக்கப்புறம் தான் உணர்றான், கிரேசி டீச்சர், லிட்டில் டீச்சர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ when we try again and again, then only it will be correct. So he got at last when he rubbed and erased it and drew, then only he got the proper drawing. So then only he realized that what the little teacher said. So it made no difference whether you had the magic pencil or not. நம்மக்கிட்ட மேஜிக் பென்சில் இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து திருப்பி வந்து என்ன பண்ணணும், அந்த ட்ராயிங்கை வந்து ட்ரை பண்ணணும். ட்ராயிங் மட்டும் இல்லை, வேறு எல்லா விஷயங்களையும் வந்து அப்படி தான். நம்ம ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வரல, என்னால் முடியாது அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாது. Again and again we should try it, then only we will get it the thing. So to learn to do things, you only needed to keep trying and to enjoy while doing so. So
எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பழகணும்னு நினைக்கிறீங்களோ திருப்பி திருப்பி செய்யணும். யூ வாண்ட் டு ட்ரை அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் யூ மஸ்ட் ட்ரை வித் த என்ஜாய்மெண்ட். ஸோ சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணி அந்த வேலையை செய்யணும், ட்ரை பண்ணணும். தென் ஒன்லி யூ கேன் டூ தட். So from that day on, whenever Krish tried to draw or paint or do anything else, he always had fun imagining his drawing telling him, come on my friend, do me a bit better than that. I can't go out looking like this. ஸோ எப்போல்லாம் வந்து கிறிஷ் வந்து ட்ராயிங்கோ இல்லை பெயிண்டிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் செய்யும்போது என்ன நினைக்கிறான், அவன் இமேஜின் பண்ணுறான் ட்ராயிங் எப்படி பேசுச்சு, கமான் மை ஃப்ரெண்ட், டூ இட் அகெயின், டூ இட், எரேஸ் இட் அண்ட் டூ இட் அகெயின் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. ஸோ அதை வந்து இன்னும் பெட்டராக செய்ய அப்படின்னு சொல்லிச்சு. என்னால் இது மாதிரி வெளியில் போக முடியாது, நான் அசிங்கமாக இருக்கேன், நல்லா ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக லாலிபாப் மாதிரி இருக்கேன், நான் அந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, ஃபன் பண்ணுச்சு இல்லையா. அதை என்கரேஜ் பண்ணுச்சு, மறுபடியும் எரேஸ் பண்ணி செய்ய அப்படிங்கிறத வந்து சொல்லுச்சு. ஸோ he did it, isn't it? At last he got the picture. So from this he is saying that we got the moral that practice makes perfect. Practice makes a man perfect. Again and again we should do the practice with enjoyment. Okay. ஸோ ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கற்றுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண வந்து கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் பழகிடுவீங்களா? இல்லை, டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் பழகணும். சைக்கிள், காரு, வண்டி எல்லாமே அப்படி தான் இல்லையா. ஸோ தட்ஸ் வை they says that practice makes perfect. Okay students, thank you.